வணக்கம், ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல் ஜோன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைக்கு ரொம்ப அடிப்படையான தேவையான ஒரு டாபிக். ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த கேள்வியை கேட்டால் எல்லா ரீட்டைல் பீப்புளும் இதில் என்ன பிரமாதம், ஏதாவது ஒன்று பை அண்ட் செல் ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு ரொம்ப குறுகிய காலத்துக்கு பண்ணால் அது ட்ரேடிங், கொஞ்சம் அதிக நாள் வச்சுருந்தா அது இன்வெஸ்ட்மெண்ட், இதில் என்னங்க பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டாக நான் சொல்கிறது? ஆனால் இது ரொம்ப முக்கியம். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நாளைக்கு நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன் ட்ரேடிங்கில் வருதா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருதா அப்படின்னு உங்களுக்கு புரியும். இந்த ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியணும். இது புரிஞ்சாதான் ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வித்தியாசம் ஈஸியாக புரியும். 6 வருஷத்துக்கு முன்னால் நான் முதல்ல பங்குச்சந்தையில் வந்திருக்க போது ஒரு லீடிங் புரோக்கர் இந்தியாவில் நான் கால் பண்ணியிருந்தேன். நான் கேட்டதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படியே ஜெகன் 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்று டிமேட் அக்கௌண்ட். நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா? நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தானே சொன்னேன், நீங்கள் ஏன் 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படி தான் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண சொன்னாங்க. இல்லையே, பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண சொன்னால் அவங்க ஒரு அக்கௌண்ட் தானே க்ரியேட் பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ எனக்கு புரியல ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு. இப்போது அதில் உள்ள டிஃப்ரென்சஸை நான் சொல்ல போகிறேன். மொத்தம் 10 டிஃப்ரென்சஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே நான் சொல்ல வர்ற எல்லா கருத்துக்களும் என்னுடைய சொந்த கருத்து. இந்த கருத்துலேருந்து சிலர் மாறுபடலாம். இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேபிட்டல் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் 10 டிஃப்ரென்சஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 10 வித்தியாசங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும். இது சொன்னாலே உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும்னா, ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். நம்பர் 1, ஒரு பொருளை நீங்கள் வாங்கி விற்றால் அது ட்ரேடிங். இதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவைப்படும். ஒரு பொருளை நீங்கள் வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் விற்றால் அது இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பொருளை வாங்கி விற்றால் அது ட்ரேடிங். இதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு பொருளை வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி திரும்ப எடுத்து அதை விற்றால் அது இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு காய்கறி மார்க்கெட்டில் நீங்கள் காலையில் போய் ஒரு காய் வாங்கி மாலையில் அதை விற்றால், ஸ்டோர் பண்ணாமல் சொல்கிறேன், அது ட்ரேடிங். இதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் போதும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு நாள் காலையில் போய் வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து அது வரைக்கும் அந்த காயை நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் அதை விற்றால், ஸ்டோர் பண்ணியிருந்ததை எடுத்து நீங்கள் விற்றால் அது இன்வெஸ்ட்மெண்ட். சுருக்கமாக சொல்லப்போனால், நீங்கள் வாங்கி எங்கேயும் ஸ்டோர் பண்ணாமல் விற்றால் அது ட்ரேடிங். நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து விற்றால் அது இன்வெஸ்ட்மெண்ட். நம்பர் 2, நீங்கள் ட்ரேடிங்கில் ஒன்று வாங்கி ஸ்டோர் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வாங்கி அதை ஸ்டோர் பண்ணிட்டா, ஸ்டோர் எங்கே பண்ணுவோம்? டிமேட் அக்கௌண்ட்டில் பண்ணுவோம். அப்படி ஸ்டோர் பண்ணிட்டா அதுக்கு பேர் வந்து ஹோல்டிங்ஸ். ட்ரேடிங்கில் அதுக்கு பேர் என்ன? பொசிஷன். இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதுக்கு பேர் என்ன? ஹோல்டிங்ஸ். நம்பர் 3, நீங்கள் ட்ரேட் மட்டும்தான் பண்ண போகிறீங்க, ஸ்டோரே பண்ண போகிறதில்ல, எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை, ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் போதும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் தேவை, டிமேட் அக்கௌண்ட்டும் தேவை. ஏன்னா வாங்குவதற்கும் விற்பதற்கும் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். ஸ்டோர் பண்ணுவதற்கும் ஸ்டோர் பண்ணதை எடுத்து விற்கிறதுக்கும் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. ஸோ ஒரு ட்ரேடருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் போதும். ஒரு இன்வெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் வேணும், டிமேட் அக்கௌண்ட்டும் வேணும். நம்பர் 4, உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை
மெயின்டைன் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டாக் புரோக்கர். அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் போடுவாங்க, புரோக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க, இது எல்லாமே உங்கள் புரோக்கர் போடுவாங்க. வேறஸ் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா டெபாசிட்ரி செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படிங்கிற கம்பெனி இருக்குது. அது பார்த்திங்கன்னா சிடிஎஸ்எல் ஆர் என்எஸ்டிங்கிற கம்பெனி தான் மெயின்டைன் பண்ணும். உங்களோட டிமேட்டை இவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அசட்டையும் நீங்கள் அந்த டிமேட்டை ஸ்டோர் பண்ணும்போது அவங்க ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. அதுக்கு பேர் டிபி சார்ஜஸ்னு பேர். நம்பர் 6, உங்களுடைய ட்ரேடிங்கில் உங்களுக்கு லாப நஷ்டம் பிஸ்னஸ் இன்கமாக, அதாவது தொழிலில் வரும் லாப நஷ்டமாக கருதப்படும். ஆனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டில் லாபமோ நஷ்டமோ வந்தால் அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆக கன்சிடர் பண்ணப்படும். லாப நஷ்டம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் ஆக கருதப்படும். ட்ரேடிங்கில் எப்படிங்க? தொழில் லாப நஷ்டமாக கருதப்படும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி கருதப்படும்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் லாஸ் ஆக கருதப்படும். இதை பற்றி விளக்கமாக இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். அதாவது லாப நஷ்டம் ட்ரேடிங்க்கு எப்படி கணக்கிடணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி கணக்கிடணும் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நம்பர் 7, எஸ்டிடி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ட்ரேடிங்க்கு செல்லிங்கில் மட்டும்தான் உண்டு, பையிங்கில் கிடையாது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பங்கை நீங்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் எஸ்டிடி கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணணும். நம்பர் 8, நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பேர் பொசிஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பொசிஷனை நீங்கள் அடமானம் வைக்க முடியாது, கோலட்ரலாக மாற்ற முடியாது, நீங்கள் லோன் எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள அசட் இருக்கு இல்லையா, அந்த அசட் எதில் இருக்கும்? டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும் இல்லையா. இந்த அசட்டை நீங்கள் ப்ளெட்ஜ் பண்ணி கோலட்ரலாக மாற்ற முடியும், லோன் எடுக்க முடியும். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணுன்னா உங்கள் புரோக்கரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் 9, பெரும்பாலான மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, குறுகிய காலத்துக்கு வச்சுருந்தா அது ட்ரேடிங், நீண்ட காலத்துக்கு வச்சுருந்தா அது இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிட்ருக்காங்க. அது உண்மை இல்லைன்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அதை இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க. இந்த ட்ரேட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் நிஃப்டி டிசம்பர் 2020 நீங்கள் ஒரு ஆப்ஷன் பை பண்ணுறீங்க. இது பாருங்கள், 9 மாதம் தள்ளி உள்ள ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் பை பண்ணுறீங்க. என்ன சொல்ல வரேன்னா, இந்த பொசிஷனை 9 மாதம் நீங்கள் வச்சுருக்க போகிறீங்க. அதனால் இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, இது டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகவே போகாது, உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். இது ஸ்பெக்குலேஷன் தான். ஏன்னா நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன் அசட்டு கிடையாது, நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன் ஸ்பெக்குலேஷன் தான். ஆனால் நீங்கள் ஷேரோ மியூச்சுவல் ஃபண்டோ ஒரு டிமேட்டில் வச்சுருக்கும்போது அதை நீங்கள் ப்ளெட்ஜ் பண்ணலாம், கோலாட்டெல்லாம் மாற்றலாம், லோனும் எடுக்கலாம். இதை ட்ரேடிங்கில் உள்ள பொசிஷனை வச்சு பண்ண முடியாது, டிமேட்டில் உள்ள ஹோல்டிங்ஸை வச்சு பண்ணலாம். 10, நீங்கள் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு பொசிஷன் எடுத்திருக்கீங்க. அந்த பொசிஷனை உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் டிமேட்டில் உள்ள அசட்டை நீங்கள் ஒரு இன்ஃபோசிஸ் ஷேர்ஸோ இல்லை வேறு ஏதோ கம்பெனி ஷேர்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ வச்சுருந்தீங்கன்னா ஒரு டிமேட்லேருந்து இன்னொரு டிமேட்டுக்கு உங்களால் மாற்ற முடியும். அது எப்படி மாற்ற முடியும்னா, டெலிவரி ஸ்லிப்னு ஒன்று இருக்குது. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு டெலிவரி ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கலைன்னா உங்கள் புரோக்கரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டெலிவரி ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த டெலிவரி ஸ்லிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கும்போது எப்படி ஒரு செக் லீஃப் வச்சுருக்கீங்களோ அதுக்கு சமமானது இந்த டெலிவரி ஸ்லிப். இந்த டெலிவரி ஸ்லிப்பில் எந்த டிமேட்லேருந்து எந்த டிமேட்டுக்கு உங்களுடைய அசட்ஸ், அதாவது ஹோல்டிங்ஸ், உங்களுடைய ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு நீங்கள் டீட்டெயில்டாக ஃபில் பண்ணி
சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அசட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பண்ணவே முடியாது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டோ டிமேட் அக்கௌண்ட்டோ க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம கேபிட்டல் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.